ஹலோ மேடம். என்ன இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கணும்? அது நான் கொடுத்த Dress போட்டதுனால ஓவரா கற்பனை பண்ணிக்காத. புரியுதா? புரியுது புரியுது. உங்க சட்டை தான் அழகு. நாங்கெல்லாம் கொஞ்சம் அழகு கம்மி தான். அப்புறம் ஃபயர் நடக்கிற ஃபங்க்ஷன்ல நான் இந்த சட்டையை போட்டுக்கவா? போட்டுக்கோ. இம்புட்டு காசு கொடுத்து எடுத்திருக்கோம். போட்டா நல்லா தான் இருக்கும். ஓகே மேடம் சொல்லிட்டா அப்புறம் அப்பேல இது. வரட்டுமா ஃபயர்? ஒரு நிமிஷம் இரு. என்னது மஞ்சள்லாம் தடவுற? நல்ல காரியத்துக்கு போகும்போது எப்பவுமே மஞ்சள் தடவிட்டு தான் சட்டையெல்லாம் போடணும். ஆக்சுவலா நான் முதல்ல மஞ்சள் தடவி தான் கொடுத்திருக்கணும், மறந்துட்டேன். அதான் இப்ப தடவியாச்சுல, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ பக்கத்துல இருக்கும்போது நல்லது நடக்கிறது குறைவா போகுது. இரு. இப்ப என்ன பிரச்சனை? இல்ல, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா போகும்போது மத்தவங்க கண்ணு மேல பற்றக்கூடாதுல. என்னது கண்ணு பற்றக்கூடாதா? நான் என்ன குழந்தையா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கேட்டுக்கிட்டே நிக்கணும். அந்த 2 பிளேட் பூவையும் வச்சுக்கிட்டு வரவங்களை எல்லாம் வாங்கன்னு வரவேற்கணும். பன்னீர் தெளிக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. இன்னும் கிளம்பலையோ? ஹலோ சார், சொல்லுங்க. ஹாய் ரோஜா, did you started? Yes sir, I'm on the way. ஓ வெரி குட். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு நிறைய விஐபிஸ்லாம் வர போகிறாங்க. ஆனால் என் சைட்ல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விவிஐபி நான் போட்ட தூண்டில்ல இந்த ஃபிஷ் மாட்டிக்கிச்சு. என்னது? இட்ஸ் மை ப்ளஷர்னு சொன்னேன் சார். ஓ, ஒரு ஏர்லைன்ஸ் ஓனர் தி கிரேட் ஆதவ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ரியலி ஐ ஃபெல்ட் ஹாப்பி. சமந்தி சொன்னா கேளு. சமந்தி வேண்டாம். வந்துருங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சமந்தி சரி. சொன்னா கேளுங்க. ஏய், என்னாச்சு? கையை விடு. என்னாச்சு சமந்தி? என்ன ப்ராப்ளம்? சார், உங்க குடும்பத்துல இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த நேரத்துல எல்லாரும் நல்ல Dress பண்ணிட்டு தானே நிக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, அதுக்கு என்ன? அத்தையும் அப்படிதான் சார். அன்னைக்கு புடவைக்காரர் வந்தப்போ ஒரு புடவைய அத்தை தோள் மேல வச்சு கூட பார்த்தாங்களே. அதுக்கு மேடம்க்கு கூட கோவம் வந்துச்சுல. அதுக்கு என்ன இப்போ? அந்த புடவைய அத்தை இப்போ கட்டுனாங்க. கட்டிட்டு அவங்க மேடம்காக ஜூஸ் குடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க. மேடம் அந்த ஜூஸை எடுத்து அத்தை மேலயே ஊத்தி விட்டுட்டாங்க. இது தப்பு இல்லையா சார்? இந்த வீட்டுக்குள்ளேயே நியாயஸ்தர்னா அது நீங்க மட்டும்தான் சார். அன்னைக்கு கூட என் முடிய வெட்டுறேன்னு வந்தப்போ நீங்க தானே சார் தடுத்து நிறுத்துனீங்க. அப்புறம் அந்த துளசி செடியை வச்சு சாமி கும்பிடுறதுக்கு கூட நீங்க தானே சார் உதவினீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு இத உடனே போய் என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார். சும்மா இருக்க மாட்டியா சமந்தி? அமைதியா இரு. இவ கடக்கறா, விடுங்க. சின்ன பொண்ணு ஏதோ கோவத்துல அது இதுன்னு பேசுறா. இவளுக்கு எதுவும் புரியாது. இல்ல, அவ சொல்றதும் சரிதான். எல்லா விஷயமுமே 100க்கு 100 சரியான விஷயம். இதுல ரொம்ப பெரிய தப்பு பண்ணது நான் தான். நான் பண்ண தப்பால தான் இத்தனையும் நடந்துச்சு.
மாமா நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? கையெடு. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா உனக்கு? என்ன மாமா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? டக்குன்னு சொல்லாம கொள்ளாம வந்து இப்படி பிஹேவ் பண்ற? தயவு செஞ்சு தேவையில்லாம இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. என்ன மாமா இப்படி திட்டுறீங்க? எனக்கு அழுகழுகையா வருது தெரியுமா? என்னம்மா தீக்ஷா, உன் கண்ணுல தண்ணியா? மா, இந்த அப்பனோட மனசு பதறுதுமா. என்னம்மா ஆச்சு? பாருங்கப்பா மாமாவ எப்படி என்ன திட்டுறாரு தெரியுமா? சும்மா யாராவது திட்டுவாங்களா? நீ பண்ண வேலை அப்படி. எப்ப பார்த்தாலும் மேல மேல வந்து விழுந்தா என்ன அர்த்தம்? என்ன மாப்ள, ஒரு பொண்ணு இவ்ளோ தூரம் வந்து பழகுறானா அவ மனசு உங்களுக்கு புரியலையா? அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மருமகனே, இப்படி எல்லாம் சலிச்சுக்காதீங்க. அரசி சொன்னா கடவுள் சொன்ன மாதிரி. உங்களுக்கு தெரியும்ல, அரசி தீக்ஷா தான் இந்த வீட்டு மருமகன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. கூடிய சீக்கிரமே வெளி உலகத்துக்கு அதை சொல்லதான் போறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கோவப்படாதீங்க மாப்ள. இப்படி கோவப்பட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் தீக்ஷா தான் உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற மாதிரி ஆயிடும். அரசி சொன்ன வார்த்தைய மீற மாட்டா. அரசியே தீக்ஷா தான் இந்த வீட்டு மருமகன்னு ஏத்துக்கிட்டா. புரியுதா? அதெல்லாம் 1000 சொல்லலாம். அம்மா சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே விருப்பப்பட்டாலும் சரி, விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. கல்யாண மேடை வரைக்கும் போய் நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கே. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? உனக்கு ஏன் இவ்ளோ கெட்ட புத்தி? நீதான் ஸ்டேட்டஸ்னா என்னன்னே தெரியாம ரோடா சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் நல்ல அந்தஸ்தான பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி பொண்ணுதான் உனக்கெல்லாம் அமைவா. திட்டிரோன்னு நினைச்சு என்ன மனசார வாழ்த்துறாங்களே, இவங்க நல்லா இருக்கணும். இருங்க. என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிதான் பேசுவோம். உனக்கெல்லாம் இவதாண்டா கிடைப்பா. அப்படியா? பரவாயில்ல விடுங்க, கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டோம். வாழ போறது நான் தானே. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்ப சொல்றேன், உன் விதி இதுதான். யாராலையும் அதை மாத்த முடியாது. நீ மாட்டாமலா போவ? மாட்டும் போது இருக்கு உனக்கு. இப்ப தப்பிச்சுட்ட. டிரைவர் தம்பி, எதுக்காக ஆதவ் சரியும் உன்னையும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க?